எனக்கு மேயாதமான் முதல் படம் கூட பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நான் ஸ்டார்ட் பண்ணல. ஒர்க் ஆச்சுன்னா அடுத்த படம் அவ்வளவுதான். வெரி சோல் டச்சிங் ஸ்டோரி ஒன்று. சிவா நரேஷன் கொடுக்கும்போது அது எங்கே போக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. மை ஒன்லி திங் தட் ஐ ஹேட் ரன்னிங் இன் மை ஹெட் வாஸ், பட் he was a very warm person and he has a very clear head. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு அந்த ஸ்டார்டம் சில இட் கெட்ஸ். நல்லது சொல்லவும் ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி கெட்டது சொல்கிறதுக்கும் ஒரு கூட்டம் வந்து தனியாக இருக்குது. அண்ட் டு யூ டேக் இட் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் ஆர் டு யூ டேக் இட் பர்சனல்? ஐ டூ டேக் இட் க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால தான் ஐ ஸ்டெப்ட் அவே. செலிப்ரேட் பண்ணிக்கலாம், சக்ஸஸ் மீட் வச்சுக்கலாம், கேக் வெட்டிக்கலாம். சம்டைம்ஸ் இட்ஸ் குட், சம்டைம் அதையே இங்கே இருக்கிற அந்த மாஃபியா வந்து இட்ஸ் நாட் ஒருத்தவங்க படத்தை புட் டவுன் பண்ணுறதுக்கும் அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கான. Because Maragada Nanayam is a huge fan here also. We are equally excited for Maragada Nanayam 2 as well. Yeah, I'm equally excited Maragada Nanayam 2 release காக. எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான படமாக Maragada Nanayam 2 இருக்கும். Very very excited. ஒரு ஸ்வீட்டான ஒரு டீம். Hello viewers, welcome to another episode of Catching Up with Kaushik, and today we have the pretty performer Priya Bhavani Shankar. I know what you're doing. Triple TBS. And congratulations on success of Irumudi Kattu. Thank you. It's doing really well. And how do you feel about the success? Because ஏன்னா படங்கள் ரிலீஸ் ஆகிறது பெரிய சக்ஸஸ்னா சக்ஸஸ் ஆகிறது அதை விட பெரிய சக்ஸஸாக இருக்குது இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற நிலைமையில. ஸோ ஹவு டு யூ லுக் அட் திஸ்? Obviously happy. நான் மட்டும் இல்லை, த என்டையர் டீம். இட்ஸ் நாட் தட் ஒரு சர்ப்ரைஸ் சக்ஸஸ் இது கிடையாது. லைக் எனி அதர் ஃபில்ம் ஐம் சேயிங். ஒரு படம் நம்மளுக்கு ஷூட் பண்ணும்போதே தெரியும் இல்லை, இது எங்களுக்கு படமாக அசெம்பிள் ஆகும்போதே கதையாக கேட்கும்போதே அது எந்த இடத்துக்கு போகும், ஒரு நல்ல படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வி ஆர் வெரி கிளியர் அபவுட் இட். என்ன இங்கே எங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா, the intensity of love that we are receiving, the massive affection that the team is receiving, and it's extraordinary. We are so overwhelmed by all that is coming in for us. That's lovely. And when you said love, Trinad எந்த அளவுக்கு வந்து இந்த கேரக்டரா வந்து லவ் வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்காரோ அதே லெவலில் வந்து காவேரியும் வந்து she has been receiving immense love from the audience. So காவேரி ஆஸ் அ கேரக்டராக கேட்கும் போது அந்த ஒரு ஹுக் பாயிண்ட், அந்த கேட்ச் பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? காவேரி இஸ் நத்திங் லைக் மீ, நத்திங். எங்கேயுமே சம்டைம்ஸ் சில இது கேட்கும்போது நம்மளுடைய ட்ரேசஸ் கொஞ்சம் அந்த கேரக்டரில் பார்ப்போம். ஐ கேன் பிரிங் இன் அ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் மை செல்ஃப் இன்டு த கேரக்டர் அப்படின்ட்டு. அதுதான் தட்ஸ் வாட் சர்ப்ரைசஸ் மீ. ஏன்னா வந்து ரவிதேஜா சார் கிட்ட வந்து எந்த அளவுக்கு த்ரிநாதை வந்து ரவிதேஜா சார்ல பார்க்கலாம், வைசி வசா ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து முடிச்சிட்டாரு. அண்ட் நீங்களும் வந்து அதே தான் சொல்றீங்க. ஒன்றுமே கிடையாது, எனக்கும் த்ரிநாதுக்கும் சம்மந்தமே இல்லை. அண்ட் அந்த டேக்அவேஸ் தான் நான் வந்து எதுவுமே பார்க்க மாட்டேன். ப்ரொஃபஷன் இஸ் ப்ரொஃபஷன் அண்ட் பர்சனல் இஸ் பர்சன். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க. பட் வந்து ஒரு அந்த ரெசனேட் ஆன மாதிரியே வந்து ஆல் ஆஃப் யூ இந்த ஃபில்ம் ஹவ் கேரிட் த கேரக்டர்ஸ் ரியலி வெல். ஸோ யா, தட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட், ரைட்? அது ஐ திங்க் தட்ஸ் த ஜாப். வி ஆர் ஆக்டர்ஸ். நம்ம எல்லா கேரக்டர்லேயும் நம்மளை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அண்ட் நம்மளை பார்க்குற எல்லா கேரக்டர்ஸும் ஒர்க் அவுட் ஆகணுன்ட்டும் அவசியம் கிடையாது. I think Kaveri is like that. சிவா எனக்கு நரேஷன் கொடுக்கும்போது நான் அவர்கிட்டையும் அதை தான் சொன்னேன். நத்திங், ஐ டோன்ட் பிலீவ் இன் ஹர் ஐடியாலஜிஸ், ஐ டோன்ட் see myself even a trace in காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு பெரிய சங்க் ஆஃப் சொசைட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், அஃபெக்ஷன். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தவங்க அப்படியே வேற ஒரு பர்சனாக மாறுறத பார்க்குறது, அந்த இயலாமை, அப்புறம் அவர் மேலே இன்னும் அந்த அஃபெக்ஷன் இருக்கிறது, அண்ட் அப்பா பொண்ணுடைய அந்த இவ்வளோ ஓவர்வெல்மிங்கான ஒரு பாண்டிங் வந்து ஒரு விதமான ஒரு கவலையை, கன்சர்ன் இருக்கிறது. இது எல்லாமே அந்த கேரக்டருடைய ஃபேஸில் இருக்கணும். தோ இட்ஸ் வெரி நைஸ் டு see your husband and your daughter get along great and having a great relationship. That's more beautiful. But still ஒரு சின்ன ஒன்று இருந்துகிட்டே இருக்கு, என்ன இவ்வளோ பண்ணுறான், இவ்வளோ தாங்குறான், அது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது. ஸோ அது எல்லாமே அவளுடைய அண்டர் கரண்ட் ஃபீலிங்ஸ்.
ஸோ இட் வாஸ் நைஸ் அண்ட் இட்ஸ் நத்திங் மீ. அதனால் டு ஒர்க் ஆன் தட், டு அந்த ப்ராசஸாக டு கெட் இன் டு தட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். Lovely. And also at this point in time of your career, not a lot of actors would have accepted playing Kaveri because she is too or on screen மதரா ப்ளே பண்ணுமா இந்த பாயிண்ட் இன் டைம் ஆஃப் மை கெரியர் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. பட் யூ நாட் ஒன்லி agree to do it, but you played your part really well and you carried yourself really well on screen. So உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல வந்து இன்ஹிபிஷனோ அந்த அப்ரிஹென்ஷனோ ஒரு தயக்கம் அது வந்து இருந்துச்சா? Thank you again for saying such nice things. No problem. இல்லை, எனக்கு ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து உட்கார்ற வரைக்கும் எனக்கு அது தோணவே இல்லை. நோ, அப்சல்யூட்லி நாட். ஏன்னா நம்ம ஒரு கதை கேட்குறோம், ஒரு மாதிரி பயங்கர இன்டென்ஸாக வெரி சோல் டச்சிங் ஸ்டோரி ஒன்று சிவா நரேஷன் கொடுக்கும்போது அது எங்கே போக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. மை ஒன்லி திங் தட் ஐ ஹேட் ரன்னிங் இன் மை ஹெட் வாஸ், நான் பேப்பரில் படிக்கிறது, நான் கேட்குறது ஸ்க்ரீனுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகுமா? ஏன்னா நம்ம எல்லா படமே வி ஸ்டார்ட் வித் குட் இன்டென்ஷன்ஸ், வித் கிரேட் பிலீஃப். இது நல்லா போகும்னு நினைக்கிறதுனால தான் நம்ம ஒரு படம் எடுத்து பண்ணுறோம். இந்த படம் ஓகே இது போகாது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம எந்த படமே பண்ணுறது கிடையாது. அந்த ப்ராசஸில் நிறைய மாறுறதை நான் பார்த்துருக்கேன். நிறைய மாறும். நம்ம கண்ட்ரோலில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது இருக்கவே இருக்காது. ஸ்பெஷலி வென் யூ ஒர்க் வித் பிக் ஹீரோஸ். ஒரு படம் பெருசாக இருக்கும்போது யூ அப்சல்யூட்லி ஹேவ் நோ கண்ட்ரோல், நாட் இவன் த டைரக்டர் அட் டைம்ஸ். அதனால் அந்த ஒரே ஒரு கன்சர்ன் தான் எனக்கு இருந்துச்சு. நானும் ஜிவி பேசும்போது அடிக்கடி தான், நம்ம கேட்டது ட்ரான்ஸ்லேட் ஆகிடுமா, நம்ம கேட்டது வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது செட்டுக்கு போன ஒரு 4 நாள் 5 நாளில் விஸ் வெரி கிளியர். சிவா வந்து அண்ட் ஐ ஷுட் கிவ் இட் டு ரவிதேஜா காரு ஆஸ் வெல். அவர் வந்து ஹீ சரண்டர்ட் ஹிம்செல்ஃப் டு தட் கேரக்டர், நாட் ஓன்லி ஹிம், எவ்ரி ஒன் இன் த செட். அதனால் we were very sure நம்ம படித்தது தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், நம்ம கேட்டது தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. என்னுடைய மனசு மூளை எல்லாமே ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நாட் நெசசரிலி நக்ஷத்ரா நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ஷீ இஸ் நாட் மை ப்ராப்ளம். அதனால் ஐயோ என்ன பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. பிளேயிங் அ பார்ட் இன் அ வெரி குட் ஸ்டோரி. You went into the set with a very blank mind. எனக்கு ஆமாம், இந்த தாட் எனக்கு ப்ரமோஷனுக்கு வரும்போது தான் ஓகே அப்படின்ட்டு இருந்துச்சு. அண்ட் ஐ டோன்ட் see anything wrong or scary playing a mother on screen. எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. ப்ராபப்ளி எனக்கு 20 வயசில் கல்யாணம் ஆயிருந்ததுன்னா ஐ மைட் ஹாவ் கிட் ஆஃப் மை ஓன். ஐம் நாட் கோன் டு கன்சீல் தட். எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு ப்ரமோஷனுக்கு வரும்போது தான் ஈவன் தென் ஐ தாட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் த ஆடியன்ஸ் அப்படி கன்சீவ் பண்ணுவாங்களா, நினச்சிக்குவாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. But yes, maybe audience have become actually they've been growing smarter with each and every film that they watch now. நம்ம வந்து இப்போ இவங்க நிஜ வாழ்க்கையில் என்ன பண்றாங்க, இல்ல ஸ்கிரீன்ல இருக்கிறது தான் அவங்க அப்படின்னு நினைக்கிற அந்த இது மாறிடுச்சு. we have evolved from that ன்னு நான் நினைக்கிறேன். Thanks to the writing, I believe. Absolutely, for any film for that matter. அதனால that was never in my head. Maybe படம் இண்டஸ்ட்ரி அப்படி இன்னும் ஆப்ரேட் ஆகுதா அப்படின்னா தட் வில் நோ ஒன்லி ஆஃப்டர் 6 months from now. வில் சர்க்கிள் பேக். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிட் தட் அஃபெக்ட் யுவர் அதர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு. பட் அதர்வைஸ் நான் படம் பண்ண ஆரம்பிக்கும் போதும் சரி, அந்த ப்ராசஸ்லேயும் சரி, வி வர் ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் த ஸ்டோரி. அதில் இருக்கிற அந்த டெப்த்து என்ன நிறைய பேசுகிறதுக்கு இருக்காது. பட் யூ நீட் டு கேரி தட் மூட் த்ரூ அவுட். அதில் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் வெரி வெரி ஷுர் இந்த படம் வந்து நிறைய அன்பை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு டவுட்டே இல்லை. அதனால் ஐ வாசன்ட் கோயிங் டு மிஸ் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் தட் சில்லி ரீசன். லவ்லி. அதே மாதிரி வந்து யூ ஹவ் ஆக்டட் வித் செவரல் ஸ்டார்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ரவிதேஜா சார் இஸ் அன் அடிஷன் டு தட் லிஸ்ட். ஸோ அவர் சொன்ன மாதிரி அவர் ஹைதராபாத்தில் வந்து பார்க்கும்போது ஆள் வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக கேரிஸ்மேட்டிக்காக வந்து ஒரு பரபரப்பாகவே வந்து இருந்தார் ஆன் த கேமரா அண்ட் ஆஃப் இட். ஸோ ஹவ் வாஸ் இட் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் டேக்அவேஸ், ஹவு டு யூ வாட் இஸ் யோர் டேக்அவே வென் யூ ஆக்ட் வித் ஈச் ஆஃப் தெம் அண்ட் ஹவ் வாஸ் ரவிதேஜா சார் அண்ட் அதர் அடிஷன் டு திஸ் லிஸ்ட்? நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவர் அகெயின் ஷூட்டிங்கில் ஹவு எனர்ஜெட்டிக் வாஸ் ஹிம். Yes, he is a fun person and
டக்குன்னு வருவார். ஹீ டசன்ட் லைக் டூயிங் லாட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் ஹீ டசன்ட் ஸ்பெண்ட் அங்கே அவர் ஸ்பாட்க்கு வந்தார் அப்படின்னா அந்த இது டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் அது. எனக்கு என்னுடைய இதில் நான் தெலுங்கு ஸ்பீக்கிங் பர்சனா அண்ட் அந்த ரீஜனல் ஸ்லாங் அந்த பாடி லாங்குவேஜ் எடுத்து பேசணும் அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அதுக்கு கொடுப்பேன். இப்போ சாதாரணமாக நம்ம படத்துக்கு வந்து எனக்கு அது தேவையில்லை, ஏன்னா ஐ ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் த லாங்குவேஜ். அங்கே வந்து இவர் கமல் சார் சொல்ற மாதிரி பாம்பு இதுல நான் இப்ப அதான் சொல்ல வந்தேன், ஒரு பக்கம் பிளாடர்ல இருந்து கங்கை வேற வர வைக்கணும் அப்படின்ட்டு. அதான் நீங்க சொல்ல எனக்கு அதுதான் மைண்ட் ஆக்சுவலா ஓடிட்டு இருந்துச்சு. அதனால முந்தின நாள் பேப்பர் எடுத்துட்டு போய் உட்காந்துருவேன் நான் சிவா கூட, இது என்னது, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஷூட் முடிஞ்சிருச்சு. சம்டைம்ஸ் வி ரேப் 10-11 நைட் முடியுது. அடுத்த நாள் காலையில எனக்கு 8 o'clock ஷாட் அப்படின்னா கூட டீம் வந்து 6-5 ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மார்னிங் ஷார்ட்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு, படத்தோட மற்ற போர்ஷனோட ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அவர் காலையில் 3-4 எந்திரிச்சு வரணும். ஆனால் இல்லை உட்காருங்க, இதுக்கு பேக்கப் சொன்னதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணாதீங்க, அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட நான் கேட்டுக்குவேன். ஸோ ஐ மேட் ஷுர் என்னால் அவருடைய ஸ்பீடு குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் ஹீ வாஸ் வெரி வார்ம். ஹி நெவர் டக்குன்னு முடிக்கணுங்கிற ப்ரெஷரை வந்து கோஸ்டார்ஸ்க்கு கொடுத்தது கிடையாது. ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி நைஸ். எனக்கு அதனால் அந்த எனர்ஜி வாஸ் இட் சம்திங் தட் ஐ டெல்ட் வித்? நோ, எவ்ரிபடி வாஸ் எனர்ஜெட்டிக், எவ்ரிபடி வாஸ் ஹேவிங் ஃபன். அவர் ஒரு பர்சனாக நான் பார்த்தது வந்து எஸ், ஐ டோன்ட் திங்க் அவரோட ஆன்ஸ்க்ரீன் பர்சோனா அவரான்ட்டு எனக்கு தெரியல. மேபி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து அவருக்கு எழுதின கேரக்டர்ஸாக இருக்கலாம், அவருக்கு ஆன்ஸ்க்ரீன் ஒர்க் ஆன கேரக்டர்ஸாக இருக்கலாம், மக்களுக்கு அவர்கிட்ட பிடிச்சிருக்குன்னு அவர் நினச்சிக்கிட்ட கேரக்டர்ஸாக இருக்கலாம். பட் ஹி வாஸ் அ வெரி வார்ம் பர்சன். ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. he made us all comfortable. நிறைய அவருடைய கதைலாம் சொன்னார். அண்ட் he has a very clear head. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இது அந்த ஸ்டார்டம் சில இட் கெட்ஸ் டு யுவர் ஹெட் அட் சம் பாயிண்ட். I don't think he thinks much. அதான் I was telling you, right? Yeah. He has someone to think for him. ஏதாவது வந்து சொன்னா no, I don't think much. He doesn't. சார் இல்ல சார் ப்ரொடியூசராகவும் இருக்கீங்க, ஸோ நம்பர்ஸ் ஆர் ஜீரோ knowledge. That's true. That's how he is. Now sometimes he's actually very chill. Totally. அண்ட் அதுதான் அவருக்கு யோசிக்கிறதுக்கு அவர் ஒரு ஆள் வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஹீ ஹேஸ் அ வெரி கிளியர் ஹெட். நான் ஏதாவது இப்போ நான் இப்படி ஒரு 2 செகண்ட் பிளாங்க் ஆகுறேன், எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா இல்லை யோசிக்காத அப்படின்னு சொல்லி கெட் மீ ஆல்சோ. ஹீ இஸ் அ வெரி வார்ம் பர்சன் டு ஒர்க் வித். ஐ என்ஜாய். You choose your directors very sensibly, I should say. And நீங்கள் இதுக்கு முன்னாடி லுக்கிங் பேக் அட் யுவர் ஃபில்மோகிராஃபியாக இருக்கட்டும், இப்போது சிவா நிர்வாணாவாக இருக்கட்டும், அண்ட் ஹேவ் யூ பீன் வெரி கான்ஷியஸ் அபவுட் த டிரெக்டர்ஸ் தட் யூ ஒர்க்ட் வித் அ குட் ஷேர் ஆஃப் நியூ டைரக்டர்ஸ், டெபியூ டைரக்டர்ஸ், செகண்ட் ஃபில்ம் டைரக்டர்ஸ். பட் எஸ், அது ஒரு கிரெடிட் கார்டு தானே, ஒரு விசிட்டிங் கார்டு தானே. அது நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இவங்க இதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டை கொடுத்த மைண்ட் தானே இந்த கதையை எழுதுது அப்படிங்கிறது. இட் கிவ்ஸ் அ கான்ஃபிடென்ஸ் டெஃபினட்டாக. ஒரு கதை கேட்கும்போதோ இல்லை படிக்கும்போதோ இதுக்கு முன்னாடி அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஐ ஒர்க் வித் லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெபியூ ப்ராஜெக்ட் ஹிட்டு கொடுத்த டைரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், டெபியூ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது ஒரு வைப் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும்ல, அவங்க தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது கிடைச்சாலே நம்ம எவ்வளோ தான் அந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணாலும் ஹீரோ ஹீரோயின், ஐ திங்க் டைரக்டர், அண்ட் ஐம் ஷுர் த டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். அவங்களுடைய கிளாரிட்டி, அவங்களுடைய விஷன், எவ்ரிதிங் ஐ அட்ரிபியூட் டு அ ஃபில்ம்ஸ் சக்ஸஸ். ஸோ ஐம் வெரி வெரி in particular about the director I work with, and I would always like to be the director's choice than anything else. அவங்க இந்த படத்துக்கு செட் ஆவாங்கன்னு டைரக்டர் நினச்சி நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா தட்ஸ் அ பிக் டேக் அவே. எனக்கு இந்த படமும் அப்படி தான். ஐம் ஷிவாஸ் சாய்ஸ் and I'm very very glad that he chose me. Wonderful. And that has paid off big time for you as well. Yeah, for us the film. Yes absolutely. And Priya, I mean girl next door character வந்து பண்ணால் அடுத்த படம் வந்து ஒரு கொஞ்சம் ஏர்பன் கேரக்டராகவோ இல்லை கொஞ்சம் கிளாமரஸாக பண்ணலாமோ அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நினைக்கிறது ஒரு நேச்சுரல் தான் ஒரு ஃபீமேல் ஆக்டர். நீங்கள் வந்து கேர்ள் நெக்ஸ்ட் டோர்லேயே வந்து இவ்வளோ வெரைட்டியாக வந்து பண்ணலாமா அப்படின்னு வந்து காட்டியிருக்கீங்க. அண்ட் I should say that you've consciously avoided glamorous roles is what I believe. So do you agree with that, or is that a very conscious choice from you?
எனக்கு இந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோருங்கிறதே அதனோட டெஃபினிஷன் என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இட் இஸ் நைஸ் டு பி ரிலேட்டபிள். எனக்கும் உங்களுக்கும் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற ஆக்டர் கூட ரிலேட் ஆகுது அப்படின்னா I feel it's a nice thing. But unfortunately, sometimes we would like our actors, the male actors, to be relatable, and we would like to look at the female actors. கொஞ்சம் நம்மளுக்கு அந்நியமாக கொஞ்சம் நம்ம அந்த ஸ்கின் காம்ப்ளெக்ஷன்லேருந்து நம்மளுக்கு அந்நியமான ஒரு உடல்வாகில் இருக்கிறது எல்லாமே டக்கு. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் மை ஹீரோ டு ரொமான்ஸ் அ கேர்ள். என் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை வந்து என்னுடைய ஹீரோக்கு எனக்கு என்னுடைய நான் எந்த பொண்ணை பார்த்து எனக்கு இது கிடைக்காது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேனோ அந்த பொண்ணை என்னோட ஹீரோ என்ன ரெப்ரசென்ட் பண்ணுற என்ன மாதிரி இருக்கிற ஹீரோ அந்த பொண்ணை உஷார் பண்ணிட்டாங்க. எனக்கு சூப்பர். ஆல்மோஸ்ட் decade into acting, Priya. Yeah 2017 was Ratna told me yes it's going to be 10 almost a decade. Yeah that is what time flies, no? I know. Yeah. எந்த அளவுக்கு வந்து ரைட்டிங் ஹஸ் காட்டன் பெட்டர் விச் இஸ் அன் அட்வான்டேஜ், அண்ட் அதே நேரத்தில் வந்து social media has also gotten stronger. So how do you strike a balance between the advantage of good writing and the social media's presence as well as an actor and being a public personality? Writing has I should say இது வந்து இது இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இது மாறிச்சா அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அது மாறிச்சான்னு எனக்கு தெரியல. பட் வித் ஓடிடி அண்ட் நம்மளுடைய எக்ஸ்போஷர் டு a larger sector of film, நம்ம படங்களை தாண்டி கொரியன் படம் பார்க்குறோம், ஸ்பானிஷ் படம் பார்க்குறோம். ஸோ லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் எனிமோர். மக்கள் நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஃபேன்ஸ்க்கு இதை கொடுக்குறோம். I think irumudi is a classic example that it's not the case. People are craving for good content. அவ்வளவுதான். அந்த கமர்ஷியல் படம் மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் ஒரு ஃபேக்டர் தானே தவிர எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் த ரைட்டிங். அண்ட் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு பல இன்ஸ்டன்சஸில் தெரியுது. ஈவன் பிக் நேம்ஸ் அவங்களால கூட புல் ஆஃப் பண்ண முடிய மாட்டேங்குது. த மூவிஸ் ஆர் கெட்டிங் டேங்க். சின்ன படம்லாம் தே ஆர் மேக்கிங் பிக் மணி அண்ட் தேன் மணி தே ஆர் மேக்கிங் டு பீப்புள்ஸ் ஹார்ட். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் குட் ரைட்டிங். அண்ட் அது வந்து எல்லாருக்குமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தடுத்த படங்களில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் irumudi. ஸோ அ மாஸ் கமர்ஷியல் ஆக்டர் லைக் ரவி தேஜா ஹேஸ் டேக்கன் அ ஸ்டெப் பேக். அது தெரிஞ்சு டைரக்டர் படமாக ஒன்று வரும்போது ஐ திங்க் எண்ட் ஆஃப் த டே தட்ஸ் வாட் ஒர்க்ஸ். ஒரு டைரக்டர் என்ன கதை எடுத்துகிட்டு வராரோ அந்த கதைக்கான நியாயத்தை நம்ம பண்ணாலே படம் ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. வித் ஓடிடி அந்த கிரிட்டிசிசம்ஸ், ஸோ பீப்புள் டோன்ட் ஹோல்ட் பேக் எனிமோர். நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. உன் படம் நல்லா இல்லை அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம், சக்ஸஸ் மீட் வச்சுக்கலாம், கேக் வெட்டிக்கலாம். ஆனால் யூ கேனாட் ஹைட் த ஃபேக்ட் தட் ஃபில்ம் இஸ் நாட் ஒர்க்கிங் வித் பீப்புள். கரெக்ட். அது ஆப்வியஸ்லி அது தெரிஞ்சிருது. படம் ரிலீஸ் ஆன அரை மணி நேரத்தில் அது தெரிஞ்சிருது. சம்டைம்ஸ் இட்ஸ் குட், சம்டைம் அதையே இங்கே இருக்கிற அந்த மாஃபியா வந்து இட்ஸ் நாட் ஒருத்தவங்க படத்தை புட் டவுன் பண்ணுறதுக்கும் அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்கான லைக் எனி டெக்னாலஜி, லைக் எனி நியூ திங் தட்ஸ் கம்மிங் அப் இன் த சொசைட்டி, இதுக்கான டவுன் சைட்ஸும் இருக்குது, அப் சைட்ஸும் இருக்குது. அதனால் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறது வேர்ட் ஆஃப் மவுத்தில் இட் இஸ் அஃப்கோர்ஸ் ஹெல்பிங். ஆனால் அதனுடைய டவுன் சைட்ஸ் அது படமே பார்க்காம முந்தின நாள் ரிலீஸ்க்கு முந்தின நாளே இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னால் அந்த நெகட்டிவிட்டியில் பைலப் பண்ணி sometimes they think it's cool to say mean things about somebody's work or some people. ரெண்டுமே இருக்குது. அதனால am I striking balance in social media? I've stepped away from social media. அதனால I don't think அந்த ஒரு celebrities, actors are easy target to people and netizens அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து they are constantly being scrutinized and they are constantly being noticed and என்ன பண்ணாலும் வந்து நல்லது சொல்லவும் ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி கெட்டது சொல்றதுக்கும் ஒரு கூட்டம் வந்து தனியாக இருக்கு. And do you take it close to your heart or do you take it personal? I do take it close to my heart. அதனால தான் I stepped away. It's not that நான் இல்லை என்னை அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாதுன்னா நான் போய் சொல்ல மாட்டேன். It affects me so bad.
and that's exactly I stopped letting it get to me. ரெண்டாவது, I wouldn't restrict this to celebrities alone. I victimize பண்ண மாட்டேன் நான். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் அஸ். மேபி இப்போ எனக்கு என்ன ஏதாவது ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் 2 இன்டர்வியூ கொடுக்குறேன், 4 போஸ்ட் போடுறேன். இட்ஸ் ரீச்சிங் மோர் பீப்புள் தட் என்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் எவ்ரி ஒன் ஃபேஸஸ் தட். நீ நார்மலாக ஒன்று சொல்கிற, நீ சொல்கிற கருத்து எனக்கு சரி வரல அப்படின்னா ஐ கேன் பேஷ் யூ, ஐ கேன் ஜஸ்ட் கேரக்டர் அசாசினேட் யூ. நான் என்ன வேணாலும் பேசலாம், ஏன்னா எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல. அந்த மாதிரி அது அப்படி எடுத்துக்கிறவங்கள வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் அது வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு மட்டும் கிடையாது. எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற சின்ன பசங்களெல்லாம் பார்க்கும்போது ஐ டெல் நக்ஷத்ரா, சம்டைம்ஸ் ஐ வரி, இவ்வளோ சோஷியல் வேலிடேஷனோட அதுதான் அப்படின்ட்டு பார்த்து வளர்கிறவங்க இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் people won't be this nice to you when you're a woman. It's not, people, you know, they are very kind to a child. When you become a woman, that won't be the case. இப்போ நீ இந்த வேலிடேஷனே பார்த்து வளர்கிற ஒரு குழந்தை நாளைக்கு அதை பார்த்து எப்படி அவள் பிரேக் ஆவா அப்படிங்கிறது it really concerns me. So yeah, it's just not celebrities, it is for everyone is facing that. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசி யாரையும் திருத்தலாம் முடியாது. we should just get strong and 100 பேருக்கு நம்மளை பிடிக்குதுன்னா 100 பேருக்கு நம்மளை பிடிக்கலனாலும் இட் ஷுட் பி ஓகே. அந்த நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னு தலையில் வச்சுட்டு ஆடுறதுக்கும் இல்லை, அவங்க 100 பேருக்கு நம்மளை பிடிக்கலங்கிறதுனால உடஞ்சி உட்காந்துடுறதுக்கும் கிடையாது. ஜஸ்ட் ஹாப்பி டு ரிசீவ் த லவ் அண்ட் criticisms. Yes, it will help you grow, it will help constructive you criticism you mean? Yeah, டெஃபினட்டா. எப்போவுமே நீ பண்ணுறதெல்லாம் சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வளரவே முடியாது அந்த இடத்துல. when there is a lag, ஒன்று ஒர்க் ஆகலை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். இட்ஸ் absolutely okay when they pay ஒரு 200 ரூபா கொடுத்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு படம் பார்க்க வராங்கன்னா இன்றைக்கி ஒரு 2000 ரூபா 3000 ரூபா செலவாகுது. டைம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவங்க வாழ்க்கையில் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அது ஒர்க் ஆகலை, அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா we cannot say no, who are you to say that? அதெல்லாம் கிடையாது. ஒர்க் ஆகலை, you owe them. ஆனால் இஃப் தட் இஸ் டு புட் யூ டவுன், அது அந்த இந்த ஃபேஸ்க்கு போகுது அப்படின்னா அதை மாற்ற முடியாது. பட் நம்மளை ஹர்ட் பண்ணாமல் வச்சுக்கிறது இட்ஸ் அப் டு அஸ். அவங்கள போய் திருத்த முடியாது நம்மளால. வெரி ட்ரூ. அண்ட் வரப்போகிற லைனப்ஸும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தட் இஸ் சீக்வல்ஸ். மரகத நாணயம் 2 இருக்குது. அண்ட் பிகாஸ் மரகத நாணயமோட ஹியூஜ் ஃபேன் ஹியர் ஆல்சோ வி ஆர் ஈக்குவலி எக்ஸைட்டட் ஃபார் மரகத நாணயம் 2 as well, without giving away too much anything about that film. ஓகே, ஸோ I'm equally excited மரகத நாணயம் 2 ரிலீஸ்க்காக. படம் முடிஞ்சிருச்சு, இந்த வருஷம்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான படமாக மரகத நாணயம் 2 இருக்கும். வெரி வெரி எக்ஸைட்டட். அண்ட் இட்ஸ் வெரி ஒரு ஸ்வீட்டான ஒரு டீம். நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு ஐ ஆல்வேஸ் லைக் ஒர்க்கிங் வித் பீப்புள் ஹூ ஆர் நம்ம செட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஐ ஷுட் பி ஹாப்பி டு see you. காலையில் வரும்போதே அப்படியே ஏண்டா இங்கே வந்தோங்கிற மாதிரி இருந்துச்சுனாலே இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் த அவுட்புட். ஸோ இட்ஸ் ஒன் சச் ஃபில்ம். அண்ட் அது ஒரு குடும்பம் தான். நிக்கி, ஆதி அவங்களாம் லிட்ரலி அவங்க ஒரு குடும்பம். ஸோ தே ஆர் வெரி நைஸ் டு வெல்கம் மீ into their family, and the movie has come out really well. We're happy. That's nice. And Tamil, Telugu, and you've been like growing across industries. So looking back at your career, at this point in time, நான் வந்து இதை பண்ணியிருக்கலாமா, இல்லை everything is falling into place at the right time அப்படிங்கிற மாதிரி, do you analyze yourself at certain point in times? Do you take a break, you take a pause? So நான் இங்கேருந்து இது பண்ண, do you plan your career as such? I would want to plan my career. Everybody wants to. பட் நம்ம பிளான் பண்ணுறது எப்பயும் நடக்கிறது கிடையாது. திங்ஸ் சேஞ்ச். அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. பட் கரெக்டிவ் மெஷர்ஸ், எஸ். when you're someone who need to take your own decisions, good or bad, and accountability, responsibility எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்படிங்கும்போது the sad part is you cannot blame anyone. ஒன்னால தான் இது ஆச்சு அப்படின்னு கை காட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் என்னால் தான் ஆச்சு. அதனால you take accountability and you own up your, I wouldn't call mistakes, definitely not mistakes, good experiences maybe. As I told you earlier, we start with good intentions. அவ்வளோ பணம் போடுற ப்ரொடியூசர் வந்து இந்த படம் ஓடக்கூடாது அப்படின்னு பண்ணுறது கிடையாது. சம்திங்
திங்ஸ் சேஞ்ச் இந்த ப்ராசஸ். அதனால் இன்னும் அடுத்த ப்ராஜெக்டில் நம்ம என்ன பார்க்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற லேர்னிங் தான்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, இதை பண்ண அதை பண்ணாத, இது திஸ் won't end well அப்படின்ட்டு கைட் பண்ண ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது எனக்கு தேவைப்படாது. இங்கே வந்து ஐ மேக் மை ஓன் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஐ லேர்ன் அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் there's no thing called best. அது இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, இல்லாத ஒரு விஷயம் பெஸ்ட் அப்படிங்கிறது. there's always room for improvement and learning. Yeah. அதனால் ஐ wouldn't to think I am the best, நான் நல்லா தானே பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஈகோ ஸ்டக்குன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட சில நெகட்டிவ்ஸ் இருக்கும், என்கிட்ட சில பாசிட்டிவ்ஸ் இருக்கும். என்னோடய பாசிட்டிவ்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிட்டு என்னோடய நெகட்டிவ்ஸை நான் ஒர்க் பண்ணால் தான் என்னால் இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ ஐம் வெரி கிளாட் வித் wrong choices or probably choices that didn't work well. Now I know என்ன தப்பு அங்கே பண்ணியிருக்கோம், அது இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபுல்லாக இருந்தால் யூ cannot fill more. அதனால் it's nice, there's always space to fill up more and to do better next day, and I think that's how we evolve. அதான் that's what I was meaning to ask. So எது உங்களுக்கு நிறைய லேர்னிங் கர்வாக இருந்தது? இட் இஸ் யுவர் ஹைஸ் ஆர் யுவர் லோஸ்? எதுலேருந்து you learned a lot in all these years? Highs வந்து I don't think I'm programmed to celebrate my highs. எனக்கு இப்போ நேத்து again my friend was asking, it's a blockbuster. Ravi Teja garu was telling it's a blockbuster. I'm happy அவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷன். ஆமா I'm happy அவ்வளவுதான். அது ஒரு 300 பேர் 400 பேர் சொல்லுவாங்களே, சார் யூ டோன்ட் ஈவன் நோ ஹவ் டு டேக் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிவாங்க. இல்லை, அது ஒரு 300-400 பேருடைய வெற்றி. அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம், அது சந்தோஷமாக இருக்கும். ஓகே அடுத்து என்ன அப்படின்ட்டு அப்படி போயிடுவேன் நான். எனக்கு மேயாதமான் மொதல் படம் கூட பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நான் ஸ்டார்ட் பண்ணல. ஒர்க் ஆச்சுன்னா அடுத்த படம் அவ்வளவுதான். ஒரு கரியர் பில்ட் பண்ண போகிறோம் அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணலை. இட்ஸ் ஜஸ்ட் மை பர்சனாலிட்டி. அதனால் இதை நான் பயங்கரமாக எடுத்துக்கிட்டு கொண்டாட மாட்டேன். ஆனால் ஏதாவது ஒன்று போயிடுச்சு அப்படின்னா ஐயோ அது that's like the rock bottom for me, and when the rock bottom keeps going further down and down, that really hurt me. But இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் ரெண்டுத்துலேருந்தும் எதுவும் எனக்கு கற்றுக்கிறதுக்கு இல்லை. நான் கற்றுக்கிட்டது மிடில் இருக்கிறது தான், நடுவில் இருக்கிறது தான் நல்லது. வாட் ஐ குட் டூ இஸ் டு ஒர்க் டு கெட் பெட்டர். என்கிட்ட இருக்கிற குறைய நான் திருத்திக்கிறது, இல்லை சரி பண்ணிக்கிறது, பெட்டர் ஆகிறது, அது மட்டும்தான் என் கண்ட்ரோலில் இருக்குது. ஹிட் அண்ட் நாட் ஸோ ஹிட் ஆர் தட் டசன்ட் ஒர்க், அது என் கண்ட்ரோலில் கிடையாது. அதனால் இதுலேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ரிசல்ட். வாட் ஐ நீட் டு சேஞ்ச் இஸ் த ப்ராசஸ். ஸோ தட்ஸ் வேர் ஐ ஆப்ரேட். தட்ஸ் நைஸ். அண்ட் I think it's a season of sequels for you, like Maragadana M2 Mari, Demonte Colonyum 3 வரப்போகுது. And again with Ajay Nyanamuthu sir and team வந்து as they brought the best in you again like other directors. So how excited are you for that as well? அடுத்த 2 மாதம் 3 மாதத்தில் I'm expecting Demonte Colony 3 and Maragadana M2 release, and I'm working on Doota 2. Of course, as you said, season of sequels for you. Sequel seasonல இருக்கேன். I'm having fun. அது ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வேர்ல்டு தானே. அதனால் இட்ஸ் லைக் கெட்டிங் பேக் டு வேர் யூ பிலாங். அண்ட் படம் நல்லா வந்திருக்குது. வென் மியூசிக் டைரக்டர் பார்த்துட்டு சொல்லும்போது, இல்லை இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்றவங்க பார்த்துட்டு DC 2 விட Demonte Colony 3 சூப்பராக இருக்குது, அதை விட நல்லா இருக்குது அப்படிங்கும்போது லைக் ஹாப்பி. That's nice. And having said that, we are equally happy for you and for the successful days that you're enjoying and celebrating. And thanks, very all the best for you in future, Priya. Pleasure talking to you again. My pleasure always. Thank you for hosting. Thank you. Bye.